எந்த வேலையா இருந்தாலும் செய்வியா? செய்வேண்ணா. சம்பளம் கிடையாது, வேலை வேலைக்கு விதவிதமா சாப்பாடு மட்டும் உண்டு. பரவாயில்லையா? இப்போதைக்கு அது போதுங்க. இந்தா குடி. உங்களுக்கு சங்கர் இயக்கிய சுஜாதா வசனம் எழுதிய பாய்ஸ் திரைப்படம் பரிச்சயம் இருக்கும். அதில் செந்தில் மற்றும் மணிகண்டன் நடித்த ஒரு காட்சி. அதில் வேலை இல்லாத மணிகண்டன் செந்திலிடம் போய் வேலை கேட்கிறார். அதற்கு பதிலாக 2 தூக்குச்சட்டிகளை தூக்கி மணிகண்டனிடம் கொடுத்து ஒவ்வொரு கோயிலிலும் புளியோதரை, பிறகு தயிர் சாதம் என கோயில் பிரசாதங்களை வாங்கி கொண்டு சொல்கிறார். அதற்கு அந்த நாள் முழுவதும் மணிகண்டன் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட கோயில்களில் சென்று அந்த பிரசாதங்களை வாங்கி கொண்டு வந்து செந்திலிடம் கொடுக்கிறார். செந்தில் அதில் ஒரு தூக்குச்சட்டியில் உள்ள உணவை அவர் சாப்பிட்டுவிட்டு மீதம் உள்ள இன்னொரு தூக்குச்சட்டியை மணிகண்டனிடம் கொடுத்து சாப்பிடச் சொல்கிறார். இப்படியாக நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அன்று இரவு செந்திலிடம் மணிகண்டன் கேட்கிறார், இப்படி உட்கார்ந்த இடத்திலிருந்தே சாப்பிடுகிறாயே, உனக்கு இது வேதனையாகவோ இல்லை அவமானமாகவோ தோன்றவில்லையா என கேட்கிறார். அதற்கு செந்தில், உட்கார்ந்த இடத்துலயே ஓட்டியம் அடிக்கிறிய, நான் ஏன் உனக்கு வாங்கி கொண்டு கொடுக்கணும்? நானே வாங்கி போயிட்டா? நாளைக்கு இந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஒன்றும் கிடைக்காது. எந்த கோயில்ல என்ன கிழமை என்ன பிரசாதம் கிடைக்கும்னு ஒரு கம்ப்ளீட் டேட்டா பேஸே போட்டு வச்சிருக்கேன். இதை பத்தியா 365 நாளைக்கு டீட்டெயிலா ஷெட்யூல் போட்டு இதுல வச்சிருக்கேன். இந்த விவரம் தான் என் மூலதனம். நான் உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். என்னிடம் இருப்பது இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். ஏஆர் ரஹ்மான் வீட்டில் எப்போது பிரியாணி போடுகிறார், விஜயகாந்த் வீட்டில் எப்போது கரிசோறு போடுகிறார்கள், எப்போது அவர் தையல் மிஷின் தருகிறார் என கம்ப்ளீட் டேட்டா பேஸ் என்னிடம் இருக்கிறது. இதுதான் எனது சொத்து என சொல்கிறார். ஆனால் அப்போது கூட தகவல் இவ்வளவு பெரிய ஒரு சொத்து என்பது நம்மில் பலருக்கு தெரியாது. ஆனால் இப்போது உள்ள வாழ்வில் தகவல் என்பது மிகப்பெரிய சொத்து. பெரும்பாலும் இந்த தகவல் தொடர்பு பிளாட்ஃபார்ம் எனப்படும் ஊடகங்கள் எல்லாமே நமது தகவல்களை பணமாக்கும் முயற்சியில் தான் இருக்கின்றன. குறிப்பாக நீங்கள் பயன்படுத்தும் அமேசான், பிளிப்கார்ட் போன்ற இ-காமர்ஸ் வணிகத்தளங்களாக இருக்கலாம், அல்லது சொமோட்டோ, ஸ்விக்கி, ஓலா போன்ற உங்களுக்கு உணவு மற்றும் பொருட்களை வாங்கி தரும் பிளாட்ஃபார்ம்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் பயன்படுத்தும் சமூக ஊடகத்தளங்களாக இருக்கும் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களாக இருக்கலாம். இவை அனைத்தும் இயங்குவதற்கு கீழே மூச்சாக தேவைப்படுவது தகவல்கள். இந்த தகவல்கள் எங்கிருந்து யார் கொடுக்கிறார்கள், இது யாருக்கு சென்றடைகிறது, இந்த தகவல்கள் எப்படி திருடப்படுகிறது, இந்த தகவல்களின் மூலம் எப்படி இந்த நிறுவனங்கள் பணம் சம்பாதிக்கின்றன என்பதை குறித்த தெளிவான தகவல்களை இந்த காணொலியில் காண்போம். இது கதா குரு, நான் கலைச்செல்வன். அடிக்கடி சொல்றீங்களே, அது யாருங்க? தகவல்கள் இப்போது மட்டுமல்ல, நாம் ஆதி மனிதர்களாக இருந்த காலம் முதல் நாம் தகவல்களை இன்னொரு மனிதர்களிடமிருந்து அல்லது இயற்கையிடமிருந்து பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை நமது மூளையில் ப்ராசஸ் செய்து அந்த தகவல்களை பயன்படுத்துகிறோம். வேட்டையாடி சமூகமாக இருந்த மனிதர்களுக்கு விலங்குகள் எப்போது எந்த நேரத்தில் எந்த இடத்தில் நடமாடும் என்ற தகவல்கள் தேவைப்பட்டது. வேளாண் சமூகமான மனிதர்களுக்கு எந்த விதை எந்த காலத்தில் எப்படி பயிர் செய்வது, அதை அறுவடை செய்வது போன்ற தகவல்கள் காலம் காலமாக அவர்களின் மூதாதையர்களிடமிருந்து கடத்தப்பட்டது. ஆனால் தற்போது தகவல்கள் கொட்டி கிடப்பது வெறும் வெளிகளில் அல்ல, அவை முழுவதும் இன்டர்நெட் எனப்படும் பெரும் வெளியில்
கொட்டி கிடக்கின்றன. குறிப்பாக கூகுள் மேப் எடுத்துக்கொண்டால் நமது சுற்றுப்புற சூழ்நிலை பற்றிய தகவல்களை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். அதை நமக்கே தருகிறார்கள். சொல்ல போனால் பார்ப்பதற்கு இலவசமாக தெரியலாம், ஆனால் அதன் மூலமாக அவர்கள் பல பில்லியன் டாலர்களை சம்பாதிக்கிறார்கள். முன்னதாக நீங்கள் ஒரு இடத்திற்கு போக வேண்டும் என்றால் அந்த டீ கடையில் சென்று, ஐயா இந்த இடத்திற்கு எப்படி போக வேண்டும் என கேட்பீர்கள். அதற்கு வழி தெரியாமல் ஒரு வழியை அவர் சொல்வார். பிறகு சுற்றி வளைத்து எங்கோ சென்று கடைசி வழி கண்டுபிடிப்பீர்கள். தற்போதும் அதே நிலைமைதான். ஆனால் நாம் டிஜிட்டல் யுகத்தில் பக்கத்தில் இருக்கும் டீ கடைக்கு பதிலாக கூகுள் மேப்பை திறந்து வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். சரி, நாம் தற்போது பார்க்க போவது ஃபேஸ்புக் என்ற சமூக ஊடக தளத்தின் தகவல் திரட்டு. 2004ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஃபேஸ்புக் நிறுவனம் தற்போது 2024, அதாவது சுமார் 20 ஆண்டுகள் உலக மக்களின் தகவல்களை திரட்டி வைத்துள்ளது ஃபேஸ்புக். அதன் சர்வரின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் இருக்கும் தகவல் என்னவென்றால், நீங்கள் யார், உங்களுக்கு என்ன பிறந்த நாள், உங்கள் மனைவியின் பிறந்த நாள் என்ன, உங்கள் அத்தை மகளின் திருமண நாளின் போது நீங்கள் என்ன செய்தீர்கள், நீங்கள் என்ன அரசியல் நிலைப்பாட்டை கொண்டுள்ளீர்கள், இப்படி பரவலான தகவல்கள், ஒவ்வொரு மனிதரை பற்றிய தகவல்களும் ஃபேஸ்புக் போன்ற சமூக ஊடக நிறுவனத்திடம் இருக்கிறது. நீங்கள் பார்ப்பீர்கள், ஒவ்வொரு முறையும் ஃபேஸ்புக்கை நீங்கள் பகிர்ந்து கொண்ட தகவல்கள், இன்னொருவர் பகிர்ந்து கொண்ட தகவல்களை பார்க்கும் பொழுது இந்த தகவல்கள் இலவசமாக கிடைக்கின்றதே அப்படி என்று நினைக்கிறீர்கள். ஆனால் இங்கே இலவசம் என்று எதுவும் இல்லை. சொல்லப்போனால் முன்னதாக பாய்ஸ் பட செந்தில் கூட முதலாக தகவல்களை திரட்ட ஒவ்வொரு கோயிலாக ஏஆர் ரஹ்மான் வீட்டு படிகளிலும் விஜயகாந்த் வீட்டு வாசல்களிலும் நின்று அந்த டேட்டா பேஸை உருவாக்கி இருப்பார். ஆனால் ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக தளங்களில் தகவல்கள் அவர்கள் போய் உருவாக்குவதில்லை. நீங்களே அந்த தகவல்களை தருகிறீர்கள், அந்த தகவல்களை நீங்களே வாங்கிக் கொள்கிறீர்கள். குறிப்பாக இந்த தகவல்கள் எல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று ஃபேஸ்புக்கின் சமீப கால ப்ராஜெக்டுக்காக பயன்படுத்தப்படுகிறது. சொல்லப்போனால் சாட் ஜிபிடி என்ற ஓபன் ஏஐ சோர்ஸ், இதன் ஏஐ டெக்னாலஜியை விட ஃபேஸ்புக் உருவாக்கி கொண்டிருக்கும் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸின் தகவல்கள் உருவாக்கும் டெக்னாலஜி மிகப்பெரியது. சரி, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பதின் சிறிய முன்னுரை என்னவென்றால், அதாவது நாம் தகவல்களை நமது மூளையில் வாங்கி அதை நமது மூளை ஒரு விதமான ப்ராசஸ் செய்கிறது. இந்த தகவல்கள் சரியா தவறா என்ற லாஜிக்கல் மனிதர்கள் உட்படுத்தி அந்த தகவல்களை கொண்டு சில படைப்புகளை உருவாக்குகிறது. நாம் தற்போது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கிறோம். அதாவது இந்த ஏஐ என்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களை போன்று ஒரு பெறப்பட்ட தகவல்களை வாங்கி ஒரு புதுவிதமான படைப்பை உருவாக்க இயலும். சொல்லப்போனால் இன்னும் வருங்காலங்களில் ஒரு முழு நீள திரைப்படத்தை கூட வெறும் தகவல்களை கொண்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸால் உருவாக்க இயலும். சொல்லப்போனால் நடிகர்கள் தேவையில்லை, கேமரா தேவையில்லை, இடம் தேவையில்லை, பொருள் தேவையில்லை, எந்த விதமான ப்ரொடக்ஷனுக்கான பணம் தேவையில்லை. சில தகவல்களை நீங்கள் கணினியில் உள்ளிடுவதன் மூலம் ஒரு முழு நீள திரைப்படத்தை கூட படைக்க இயலும். இதை போன்று நீங்கள் எல்லா துறையிலும் கற்பனை செய்து பாருங்கள். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸின் காலம் ஒரு மிகப்பெரிய பூம் என்பதை உருவாக்கி கொண்டிருக்கிறது. மெட்டா நிறுவனத்திலும் அதன் பில்லியன் வாடிக்கையாளர்களின் பயனாளர்களின் தகவல்கள் குவிந்து கிடக்கிறது. காமன் கிரவுண்ட் என்ற ஃப்ரீ ஆர்கைவ் டேட்டா தளம் சுமார் 250 பில்லியன் வலைத்தளங்களில் இருந்து 17 வருடங்களாக, அதாவது 2008 தகவல்களை இலவசமாக சேகரித்து வைத்துள்ளது. இந்த தகவல்கள் தான் சாட் ஜிபிடி என்ற இலவச
AI தொழில்நுட்பத்தில் 60% பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் இதைவிட மிகப்பெரியது Facebook சமூக ஊடக தளத்தின் தகவல் மழை. அது மிகப்பெரியது. சொல்லப்போனால் நம்மை போன்று 100 மில்லியனுக்கு அதிகமான தனிப்பட்ட நபர்கள் பகிர்ந்த படங்கள் மற்றும் 10 பில்லியனுக்கு அதிகமான தனிப்பட்ட நபர்கள் பகிர்ந்த காணொளிகள் ஃபேஸ்புக்கிடம் குவிந்து கிடக்கிறது. இந்த தகவல்களை கொண்டுதான் ஃபேஸ்புக்கின் மார்க் சகர்பெர்க் தனது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை உருவாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். இந்த தகவல்கள் நாம் நினைப்பது போல நமக்கு இலவசம் கிடையாது. முன்னதாக சொன்னால் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். அது நமக்கு கிடையாது, அது மார்க் சகர்பெர்க் போன்ற நபர்களுக்குத்தான். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இந்த தகவல்கள் தேர்தல் காலங்களில் அரசியல் கட்சிகளுக்கு கூட பகிரப்படுகிறது. குறிப்பாக சமீப காலத்தில் நடந்த அமெரிக்க செனட் சபையில் டிக்டாக் அதன் செயல் அதிகாரியிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. இந்த தகவல்களை, பகிரப்பட்ட தகவல்களை நீங்கள் சைன அரசிடம் பகிர்ந்தீர்களா இல்லையா என்று கேள்வி கேட்கப்படுகிறது. சொல்லப்போனால் ஃபேஸ்புக் இந்திய நிறுவனமும் நமது தகவல்களை சில மிகப்பெரிய அரசியல் கட்சிகளிடம் வித்து விட்டதாக சில செய்திகள் குறிப்பிடுகிறது. இப்படி நமது தகவல்கள் திருடப்படுகிறது. முன்னதாக நாம் பயணிக்கும் போது பஸ்ஸில் ஒரு பிட் பாக்கெட் திருடன் நமக்கு தெரியாமல் நமது பாக்கெட்டில் இருந்து நமது பணத்தை திருடுவார். அதே போன்றே இந்த டிஜிட்டல் உலக திருடர்கள் நமக்கு தெரியாமல் நமது தகவல்களை திருடி அதை பல பில்லியன் பணமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். சொல்ல போனால் சமீபத்தில் அதே அமெரிக்க செனட் சபை கூட்டத்தில் ஃபேஸ்புக் நிறுவனர் மார்க் சகர்பெர்க்கிடம் உங்கள் பின் அமர்ந்திருக்கும் உனது ஃபேஸ்புக் வலைத்தளத்தால் பாதிக்கப்பட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆட்கொள்ளப்பட்டு தற்கொலை செய்து கொண்ட குழந்தைகளின் பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடம் மன்னிப்பு கேட்கிறீர்களா என்று செனட் உறுப்பினர் கேட்கும்போது மார்க் சகர்பெர்க் எழுந்து நின்று அந்த பெற்றோர்களிடம் மன்னிப்பு கேட்கிறார். இதே போன்று இந்த திருடப்பட்ட தகவல்களுக்காக உலக மக்களிடம் மார்க் சகர்பெர்க் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏனெனில் பாய்ஸ் படத்தில் வரும் செந்திலை போன்று உட்கார்ந்த இடத்தில் இருந்து உண்டக்கட்டி வாங்கி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் மார்க் சகர்பெர்க். இந்த தகவல் திருட்டிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அது உங்களிடம்தான் இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். இந்த சேனலின் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் செய்யுங்கள், மேலும் சப்ஸ்கிரைப் செய்து இந்த சேனலை ஆதரியுங்கள். நன்றி, வணக்கம்.